ஒகேனக்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடக அணைகளில் இருந்து உபரிநீ திறக்கப்பட்டிருப்பதால் ஒகேனக்கல் ஆற்றில் தற்போது 1,15,000 கனஅடியாக நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஒகேனக்கல் ஆற்றில் பரிசல் இயக்கவும் மக்கள் இறங்கி குளிக்கவும் விதிக்கப்பட்ட தடையானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒகேனக்கல் ஆற்றிற்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,15,000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. அருவியில் குளிக்க தொடர்ந்து 12வது நாளாக தடையானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக அணைகளில் இருந்து உபரிநீர் திறக்கப்பட்டிருப்பதால் கரையோர மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். தருமபுரி மாவட்டம் காவேரி ஆற்றில் இன்று காலை 5:30 மணி அளவில் 1,15,000 நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தொடர்ந்து அருவியில் குளிக்கவும் பரிசல் செய்யவும் 12வது நாள் தடை நீடிக்கிறது. கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் காவிரி கரையோர உள்ள பொதுமக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து இருக்கிறது. இதன் காரணமாக காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, வயநாடு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்த நிலையில் கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜா சாகர், கபினி அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. கபினி அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. மற்ற அணைகளும் வேகமாக நிரம்பி வருகின்றன. கபினி மற்றும் கிருஷ்ணராஜா சாகர் 2 அணைகளில் இருந்து 1,30,000 கனஅடி உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கலில் நேற்று மாலை 1,00,000 கனஅடியாக தண்ணீர் வந்தது. இதனைத் தொடர்ந்து படிப்படியாக உயர்ந்து இன்று காலை நிலவரப்படி 1,15,000 கனஅடி நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் நீர்வரத்தால் மெயின் அருவி, 5 அருவி, சினிபாஸ் மற்றும் காவிரி ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசல் பயணம் செய்யவும் விதிக்கப்பட்ட தடையானது 12வது நாள் தொடர்ந்து நீடிக்கிறது. ஒகேனக்கல் பகுதியில் உள்ள நாடார் கொட்டாய், ஊட்டமலை, சத்திரம் மற்றும் நெருப்பூர் உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் வருவாய்த்துறையினர், ஊரக வளர்ச்சித்துறை, தீயணைப்புத்துறை, போலீசார், ஊர்காவல் படையினர் காவிரி கரையோர உள்ள பகுதிகளில் தீவிர ரோந்து சென்று கண்காணித்து வருகின்றனர். காவிரி ஆற்றில் வரும் நீர்வரத்தை கர்நாடகா தமிழக எல்லையான பில்லிகுண்டு பகுதியில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். திவ்யா.